வந்ததுக்கப்புறம் என்னோட கேக்டஸ் கார்டனில் இருக்கிற நியூ க்ரோத் அண்ட் ப்ளூம்ஸ் எல்லாம் ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய கேக்டை கார்டனில் எல்லாமே நியூ க்ரோத்துங்க. இந்த மழை வந்து 2 வாரம் கழித்து விசிட் பண்ணும்போது நியூ க்ரோத், நியூ ப்ளூம்ஸ். அப்பா இந்த ஒப்பன்ஷியா பாருங்களேன், பார்க்குறக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்தோன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் அண்டு அப்படியே நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்னோடய ஒரு கேக்டஸும் லுக்காக ப்ரைட்டாக நியூ க்ரோத், நியூ ப்ளூம்ஸோடு இருந்ததுங்க. ஒன்றையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி சாட்டர்டே 1 hour ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய எல்லா கேக்டஸையும் நான் விசிட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ரெயின் வாட்டரில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அந்த நியூட்ரியன்ஸ் வந்து கண்டிப்பாக பிளான்ட்ஸ்க்கு தேவை. நான் வந்து என்னோடய 2nd ஃப்ளோரில் 3 ட்ரம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சு அதை லைக்கோபோடியம், ஸ்டாகான் ஃபன், ரேர் பிளான்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேக்டஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை கிச்சன் கார்டன் வச்சுருக்கீங்க, எந்த ரேர் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் ரெயின் வாட்டர் கொடுக்கும்போது அதோட க்ரோத்தே வந்து சூப்பராக இருக்குங்க. ப்ளூமிங்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கார்டன்லேயும் இந்த மாதிரி மழை வந்ததுக்கப்புறம் நியூ க்ரோத் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளான்ட்ஸ் வந்து மழையில் நனையும் போது அதோட அழகே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ரெயின் வாட்டர் வந்து ரொம்ப பிளான்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.